கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். யார் ஞானமுள்ளவர்கள் என்பதை குறித்து இந்த வாரத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஆமை பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆமை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம் ஒவ்வொருடைய ஆத்துமாவும் விலையேற பெற்ற ஒன்றாய் இருக்கிறது. ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த ஆத்துமா தேவராஜ்யத்திற்கு போக வேண்டும். இந்த ஆத்துமா எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆமை எரி நரகத்திற்குள் போகக்கூடாது. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதான் இந்த பூமியில வந்து நமக்காக இரத்தம் சிந்தி ஆமை நம்மை மீட்டு கொண்டார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே ஆமை ஸ்தோத்திரம், ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்துமா மட்டுமல்ல, ஆமை ஸ்தோத்திரம், இந்த உலக மனுஷனுடைய ஆத்துமாக்களையும் கிறிஸ்துவுக்காய் ஆதாயப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளைய நாம் இருப்போமானால் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே ஸ்தோத்திரம், ஞானம் உள்ளவர்கள். ஆமே, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஆமே ஸ்தோத்திரம், நீதிமானுக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவர், அந்த நீதிமானுக்கு ஆண்டவர் ஜீவ விருட்சத்தை அதனுடைய பலனாக ஆண்டவர் கொடுக்கிறார். அதனாலதான் ஜீவ விருட்சத்தினுடைய கனியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தும் விசேஷத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஞானம் உள்ளவர்களாய் அதனுடைய பலனாகிய ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாட்களிலே முயற்சிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நல்ல வசனத்தை தந்து எங்களோடு பேசினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆசீர்வாதமா அமைய ஜெபிக்கிறேன்ப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொருடைய பிரயாணங்கள், போக்கிலும் வரத்திலும், வேலைகள், பிள்ளைகளுடைய கல்வி நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.